கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் வரதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக பணம் பண்ணலான்னு அப்படி தான். மற்ற ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அதே டைமில் மற்ற மார்க்கெட்டை விட இது ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிறனால லாஸ் ஆகிற சான்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லார் மாதிரி தான் நானும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். அண்ட் ஆரம்பத்தில் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். ஒரே ட்ரேடில் கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் நான் லாஸ் ஆயிருக்கேன். அண்ட் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு யோசிச்சு பார்த்துட்டு மற்றவங்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது அவங்களும் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் புதுசாக கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வரவங்க இந்த தப்புகள்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலேயே அந்த 2 லட்சத்தை நான் எப்படி லாஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்கள் அனீஷ். முதல்ல நான் பண்ண தப்பு, கிரிப்டோ மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல் ஜீரோ நாலேஜோட நான் ட்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் 40,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சனால எனக்கும் அந்த மாதிரி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு டக்குன்னு நானும் அதே காயினை பை பண்ணேன். அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்டுன்றது 7 நாளும் 24 ஹவர்ஸும் செயல்படுன்ற அந்த அறிவு கூட இல்லாமல் நான் தூங்க போயிட்டு காலையில் எஞ்சி பார்க்கும்போது என் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 30% டவுனாக இருந்தது. இதெல்லாம் எதனாலனா கிரிப்டோ மார்க்கெட்டுன்னு ஒன்று 24 மணி நேரமும் செயல்படுன்ற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் இருந்திருக்கேன். அதாவது சுத்தமாக ஜீரோ நாலேஜில் நான் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் யாராவது கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான நாலேஜ் கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனல்லையே கிரிப்டோனா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஒரு காயினை பற்றி அது பேசிக் ஃபண்டமெண்டல் கூட தெரியாமல் நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ, அதோட சர்க்குலேஷன் சப்ளை எவ்வளோ, அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன, அது என்ன ரேங்க்ல இருக்கு, அதோட ஃபண்டமெண்டல் என்ன, இது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் பிகாஸ் அந்த காயின் பம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை வாங்கி அந்த ட்ராப்ல மாட்டியிருக்கேன். ஸோ ஒரு காயினை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த காயினை பற்றி முழு டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மூணாவது தப்பு, ஃபோமோ ஆகி வாங்குறது. ஃபோமோனா என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது ஒரு காயின் சடனாக பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம திடீர்னு அதை பார்த்துட்டு ஐயோ இந்த காயின் மேலே போய்கிட்டே இருக்கே, சரி கீழே வந்தால் வாங்கலாம் நினப்போம். பார்த்தா அங்கேருந்து மேலே போய்கிட்டே இருக்கும். இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம வாங்கிடலாம், இல்லைனா ரொம்ப மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வாங்கிடுவோம். வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே அந்த காயின் அப்படியே சரசரன்னு கீழே வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அந்த காயின் மேலே போகும்னு நினப்போம், ஆனால் அது மேலேயே போகாது, கீழே கீழே கீழேன்னு போய்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது ஒரு 20-30% டவுன் ஆனோடனே பயந்து போய் லாஸ்க்கு நம்ம செல் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா அந்த காயின் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தலையில் கை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். இதெல்லாம் எதனாலனா என் எமோஷனை நான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாதனால. இதை பற்றியும் தெளிவாக நம்ம சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபோமோ ஆகி எந்த காயினுமே வாங்கிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஓடுற பஸ்ஸில் எப்போவுமே ஏறாதீங்க. ஆல்ரெடி நிறைய பஸ் போகிறதுக்காக ரெடியாக இருக்குது, அது என்னன்றதை விசாரித்து ஏறி உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட பயணம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொரு பெரிய தப்பு நான் பண்ணது என்னன்னா, இதை தப்புன்னு கூட சொல்ல முடியாது, கிரைம்னு சொல்லணும். ஏன்னா நான் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண சில மாதங்கள்லேயே நான் ஃபியூச்சர்ஸில் கை வச்சிட்டேன். கிரிப்டோ மார்க்கெட்டே ஆல்ரெடி ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிற மார்க்கெட், இதில் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அதில் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 ட்ரேட் வின் கிடச்சோன்னே 5x 10x லிவரேஜ்லாம் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது 20x மாறிடுச்சு. இங்கே தான் நான் ஒரு 50,000 வச்சு 20x லிவரேஜில் ஒரு காயினை பை பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நாள்லயே மார்க்கெட் ஒரு பெரிய அடி வாங்குச்சு. அந்த டைமில் என் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணும்போது சீக்கிரமாகவே என்னுடைய மணிலாம் லிக்விடேட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் நான் கூட கொஞ்சம் அமௌண்ட் இன்னொரு 50,000 அதில் போட்டு அதை லிக்விடேட் ஆகாமல் நான் காப்பாற்றினேன். அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் நல்ல அடி வாங்குச்சு. அப்போ இன்னொரு 50,000 அதில் ஆட் பண்ணி லிக்விடேட் ஆகாமல் நான் பார்த்துக்கிட்டேன். இப்படியே என்கிட்ட இருந்த மொத்த 2 lakhs-ஐயும் ஒரே ட்ரேடிங்கில் நான் போட்டு வச்சிருந்தேன் லிக்விடேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஒரு மரண அடி வாங்கி என்னோட 2 லட்சமும் ஒரே ட்ரேடில் அப்படியே காலி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்னா என்ன, லிவரேஜ்னா என்ன, இந்த லிக்விடிட்டினா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இல்லை எனக்கு அதை பற்றி தெரியல ப்ரோ, ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ பிகினர்ஸ் தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸில் அதிகமான லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இல்லை அப்படியே ட்ரேட் எடுத்து அது லிக்விடேட் ஆகிற நிலமையில இருந்தால் கரெக்டான அனலைஸ் பண்ணி அங்கே அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுமா வேணான்றதை யோசிச்சு முடிவிடுங்க. ஸோ இப்படி தான் நான் என்னோட 2 லட்சத்தை ஒரே ட்ரேடில் தொலைச்சேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது எந்த ட்ரேடில் நான் அந்த 2 லட்சத்தை தொலைச்சேன், அது என்ன காயினாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அது என்ன காயின்ன்றதை சொல்கிறேன். இன்னும் நிறைய பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆனால் அதை நான் வரக்கூடிய காலங்களில் வேறு டாபிக்ஸோடு அதை சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.